புதிய ஒளி. இதன் ஆசிரியர் புதுமைப்பித்தன் அவர்கள். அன்று இரவெல்லாம் நல்ல மழை. காற்றும் மழையும் இருளுடன் சேர்ந்து ஒரு பெரிய கூத்து நடத்திவிட்டு சென்றன. இரவு பூராவும் ஓ ஓ என்ற ஓலம், பேயின் எக்கால சிரிப்பு, கத்தி வீச்சு மின்னல்கள், சடசட என்ற குமரல்கள் குடலை கலக்கின. மழை நின்றது. காற்று ஓய்ந்தது. சொட்டு சொட்டென்று நீர்த்துளிகள். வீட்டு வெளிச்சத்தில் ஒளி பெற்று ஜன்னல் உயரம் உயிர் பெற்று மறுபடியும் இருள் துண்டமாக மறைந்தது. வீட்டிலே நிசப்தம். இந்த ஓலத்திலே, அதன் நிரந்தர சப்தத்திலே தூங்கிக் கொண்டிருந்த எனக்கு மழை ஓய்ந்ததும் விழிப்பு வந்தது. அந்த நிசப்தம், அந்த மௌனம் என் மனதிலே என்னென்னவோ குவிந்து மறைந்தன. ஒன்றோடு ஒன்று ஓடி தகர்ந்து மறையும் எண்ண குவியல்கள். திடீரென்று தூளியிலிருந்த குழந்தை, அம்பி அம்பி குச்சியை எடுத்து வா, சீமா எடுத்து வா, வீறிட்டு ஒரே அழுகை. என்னடா என் கண்ணே, அழாத அழாத என்று என் மனைவி எழுந்தாள். அம்பி, இந்த குச்சி தான் ராஜாவாம், சாமிடா, நீ கொட்டு அடி, நான் கும்பிடுறேன், நான் தான் கும்பிடுவேன். ஒரே அழுகை. நான் படுக்கையை விட்டு எழுந்திருந்தேன். ஜன்னல் அருகில் சென்று நின்றேன். சிதறிய கருமேகங்களிடையே நட்சத்திரங்கள் கண் சிமிட்டின. உள்ளே ஒரே நிசப்தம். தாயின் மந்திரம்தான். குழந்தை எந்த கனவு லோகத்திலோ முல்லை சிரிப்புடன் மகிழ்ந்து தூங்கினான். தாய், அவளுக்கு என்ன கனவோ, என்ன ஒரு கனிவு, என்ன ஒரு ஆதரவு, அந்த தூக்கத்தின் புன் சிரிப்பு. குழந்தையின் உதட்டிலே ஒரு களங்கமற்ற, கவலையற்ற, மெல்லிய நிலவு சிரிப்பு. தாயின் அதரங்களிலே கனிவு, ஆதரவிலே அவற்றின் கனியான சிரிப்பு. என் மனதில் சாந்தி. அன்று விடியற்காலை கீழ் திசையிலேயே தாயின் ஆதரவு, குழந்தையின் கனவு இரண்டும் கலந்த வான் ஒளி. என் மனதில் ஒரே குதூகலம். எனக்கு முன் என் குழந்தையின் மழலை. பூவரச மடியிலேயே, இந்த குச்சி தாண்டா சாமி, நான் தான் கும்பிடுவேன்